பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நம்ம இன்ஃபெக்ஷன்ஸை தவிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன் என்னன்னா கையை சுத்தமா வச்சுக்கிறது. அதாவது கையை வாஷ் பண்ணிட்டு கிளீனா இருந்தாலே ஹாஃப் த இன்ஃபெக்ஷன்ஸை பிரிவென்ட் பண்ணலாம். இது எப்படி? அது நம்ம கை சும்மா இருக்கிறது இல்ல. நடக்கும்போது இந்த ஸ்டேர் கேஸ் சைட்ல பிடிக்குது, ஒரு சேர் டேபிள போய் தொடுது, நம்ம டோர் ஹேண்டில் வச்சு கையை வச்சு நம்ம திருகிறோம், டெலிஃபோனை யூஸ் பண்றோம். இது எதை நம்ம தொட்டாலும் அது மேல இருக்கிற கிருமிகள் நம்ம கையில ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதோட சும்மா இல்லாம நம்ம கை மூஞ்சி கிட்ட போகும், மூக்கை கொஞ்சம் சொரிஞ்சு விடுவோம், வாய்க்கிட்ட இப்படி தொடுவோம், கழுத்தை இப்படி சொரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்னத்தை தொடுவோம். இந்த மாதிரி கிருமிகள்ல கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை மூஞ்சி கிட்ட கொண்டு போகும்போது இந்த நம்ம மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ நம்மளுக்கு இந்த கிருமி உள்ள போகிறதுக்கு நேரிடும். ஃப்ளூ, கோவிட், இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லட்டா சில கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, இல்லட்டா சில விதமான வைரஸஸ் எல்லாமே கை மூலமா ஒரு இடத்தை டச் பண்ணிட்டு வாயில கொண்டு போறதுனாலயோ மூக்கு கிட்ட கொண்டு போறதுனாலயோ வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ கையை சுத்தமா வச்சுக்கிட்டு, ரெண்டாவது கையை மூஞ்சி கிட்ட ஜாஸ்தி கொண்டு போகாம இருந்தாலே இன்ஃபெக்ஷன்ஸை சிக்னிஃபிகண்டா குறைக்கலாம். பட் இது பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எல்லா இடத்தையும் தொட வேண்டி இருக்கு. அண்ட் ஒவ்வொரு தடவையும் நம்ம கையை போய் கழுவிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் இந்த கோவிட் எஸ்பெஷலி வரதுக்கு முந்தையே ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லா பப்ளிக்கும் என்ன அட்வைஸ் பண்றோம்னா, கையில ஒரு ஹேண்ட் சானிடைசர், ஆல்கஹால் சானிடைசர் வச்சுட்டு இருந்தோம்னா அடிக்கடி அதை கையில யூஸ் பண்ணி ஒரு 2 டிராப் போட்டு கையை நல்லா சுத்தமா அதை வாஷ் பண்ணிட்டோம்னா அதை எவாபரேட் ஆயிடும். ஸோ கை துண்டை வச்சு தொடச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்றதுனால இந்த கிருமிகள் எல்லாம் கொன்னுடலாம். இன்ஃபேக்ட் ஸ்டடீஸ் பண்ணினதுல என்ன தெரிய வருதுன்னா, தி ஆல்கஹால் ஹேண்ட் ஜெல் இஸ் ஆக்சுவலி superior to washing hands. அதாவது கை கழுவுறது சோப்பை வச்சு கழுவுறதை விட இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணி நம்ம கையை கிளீனா எல்லா இடத்தையும் பண்ணணும். இப்படி பண்ணா போறாது. கையில விரல் எல்லாம் பண்ணணும், விரலுக்கு எடையே பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி 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 இந்த மாதிரி கையை ஃபுல்லா ஆல்கஹாலை வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம டச் பண்ணி அதை எவாபரேட் ஆச்சுன்னா இட் இஸ் பெட்டர் தேன் வாஷிங் ஹேண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம் ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நம்ம கையில ஈரப்பசை இருந்ததுன்னா, அதாவது தண்ணியோ இல்ல வேற ஏதாவது ஈரப்பசை கையில இருந்ததுன்னா ஆல்கஹால் சானிடைசர் இஸ் நாட் அ குட் ஐடியா. அப்ப நம்ம கை கழுவுறது அவசியம். பட் ஹேண்ட்ஸ் ட்ரையா இருக்கும்போது, ஈரப்பசை இல்லாத வாட்டரோ கண்டாமினேட்டட் ஃப்ளூயிடா இல்லாத பட்சத்தில் ஹேண்ட் ஹைஜீன் இஸ் வெரி யூஸ்ஃபுல், பெட்டர் தேன் வாஷிங் ஹேண்ட்ஸ். அண்ட் நம்ம அடிக்கடி அந்த மாதிரி பண்றதுனால இட் இஸ் ஆக்சுவலி பெனிஃபிஷியல் இன் பிரிவென்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ். இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.